ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து இந்த சிவராத்திரிக்கு சதீஷ்க்கு காசு கொடுங்க. இந்த ஊருக்கு அவன் டிவி எடுத்துட்டு வருவான். என்ன சிவம்மா, உனக்கு என்ன விசேஷமா வேணும்? கல்யாணம் சம்பந்தப்பட்ட படம் இருந்தா எடுத்துட்டு வா. இல்ல அது இருக்கா? என்னதுடா? அதாம்ல கொடைய போட்டுக்கிட்டு மோதிப்பாங்களா அது. ஓஹோ அதுவா? நல்ல விவரம்டா உனக்கு. என்னப்பா இது? நல்ல படம் பார்த்துட்டு இருந்தோம், சரியான நேரத்துல கரெக்டா புடிங்கிட்டானுங்க. அந்த ராஜப்பா என் மானத்தையே வாங்கிட்டாமல. இந்த ஊருக்கு தலைவரா ஊருக்குள்ள எதை எடுத்துட்டு வந்தாலும் முதல்ல நான் தான் எடுத்துட்டு வருவேன். அப்படி இருக்கும்போது இப்ப அவன் எதை எடுத்துட்டு வந்தாலும் என்ன ஒரு தண்டமா தான் இப்பெல்லாம் பாக்குறானு. அவன் டிவியை பார்த்ததும் பில்டப்பா. ஆமா என்னப்பா? அடுத்து போவேன் உன் டிவில என் டேஷ். சும்மா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுன செவ்ல அருந்துரும் பாத்துக்க. உங்ககிட்ட சொல்றேன் ராஜப்பா, அறுத்து மிளகாத்தூள்ல ஊற வச்சிருவோம் பாத்துக்க. அவனை போன்னுல அந்த சதீஷ் குறுக்க வந்துட்டான்னா என்னலே பண்றது? அவன் பேரை திரும்ப திரும்ப சொல்லாத. என் வியாபாரத்துல எந்த தப்பு இல்லைன்னு நாளைக்கு எது நியாயம்னு காட்டுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிவி பெட்டில அடிங்கொய்யால அதுல தீய வைக்க. விடியறதுக்குள்ள ஒண்ணு அந்த டிவி இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்ல. நீ மட்டும் அன்னைக்கு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டனா உனக்கு பதிலா உன் அம்மா தான் அந்த ஊரை 3 ரவுண்ட் சுத்துவாங்க. நீங்க யாருல திரும்ப திரும்ப அதையே சொல்றதுக்கு? வர சிவராத்திரிக்குள்ள அந்த டிவிக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வைக்கலனா என் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம இந்த ஊரை சுத்தி வரும்ல.